தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஓபிஎஸ் திமுக சேருவதற்கு பிரேக்கிங் பாயிண்ட் எது? நோ இன் அதிமுக எந்த வகையிலையும். ஸோ வேற ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்று வந்து திராவிட இயக்கத்துக்கு காரணமா அல்லது மோடியை பார்ப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பையுமே பாஜக ஏற்படுத்தி கொடுக்கல, அது ஒரு காரணம். திமுகவுக்கு என்ன சார் லாபம்? ஓபிஎஸ் திமுகவுக்கு தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் வாக்கில் ஒரு பெரிய லாபம் இருக்கு. அதையும் தாண்டி இரட்டை தலைமை ஒற்றை தலைமை ஆனதில் 13 விழுக்காடு வாக்க எடப்பாடி இழந்திருக்காரு. இந்த 13 விழுக்காடு வாக்காளர்களும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு வாக்காளர்கள், ஆனால் எடப்பாடிக்கு எதிரான வாக்காளர். அதில் ஒரு பகுதியை ஸ்டாலின் எடுக்க முடியும்னு கருதுறாரு. எடப்பாடி தலைமையை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்ன பிறகு எதுக்கு சார் எடப்பாடி ஓபிஎஸ் பார்த்து இதாகும்? எடப்பாடி தலைமைன்னா தோல்விதான், மாத்துங்க தலைவர்னு ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஸோ அவருக்கு 2வது இடம் சேஃபு, அதுக்கு தான் அவர் அரசியல் பண்றாரு. பன்னீர்செல்வத்தை உள்ள விட்டுக்கிட்டு தோத்துடுச்சுன்னு சொல்லி இவரை கமிட்டி போட்டுட்டாங்கன்னா 2026க்கு பிறகு எடப்பாடிக்கு ஒரு 20% ஓட்டு இருக்கு. அதன் காரணமாக ஓபிஎஸ் நமக்கு தேவையில்லைன்னு பாஜக எடப்பாடியை கைவிட்டு விட்டதா? கண்டிப்பா எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய 20% ஓட்டும் இன்னும் சில காரணங்களுக்காக கைவிட்டு. என்ன சார் காரணம்? உடச்சு சொல்லிடுறேன். பாஜக நம்பி அரசியல் பண்ணாரு, குருமூர்த்தி நம்பி அரசியல் பண்ணாரு, அவங்களே இப்போ தட்டி விட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்? 20 விழுக்காடு ஓட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கதான். நீங்க ஓபிஎஸ்க்கு என்ன சொன்னீங்க? நாம ஓபிஎஸ் கிட்ட சொன்னது திமுக ஆப்ஷன் உங்களுக்கு இப்பவும் களம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இருக்கா? கண்டிப்பா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலின் எவ்வளவு சார் வருவாரு? 45 விழுக்காடு வாக்குக்கு மேல தெளிவா வருவார். 48 தான் க்ளீன் ஸ்வீப் ஆச்சு. எடப்பாடி தான் 2வது, டபுள் டிஜிட் வித்தியாசம். இதை விஜய் அடிச்சுட்டாருனா தான் சிக்கல். விஜய் அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருந்தார். வணக்கம் ரவீந்திரன் சார். வணக்கம் தோமராய் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார். குறிப்பா ஓபிஎஸ் கிட்ட இருந்து இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மிக முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. இந்த முடிவை ஓபிஎஸ் எடுப்பதற்கு எது ட்ரிகர் பாயிண்ட்? அதாவது அதிமுகவில் தான் தொடரணும், எந்த ஒரு தியாகத்துக்கும் தயார், எடப்பாடி தலைமை ஏத்துக்கிறேன்னு சொன்ன ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. எது பிரேக்கிங் மொமெண்ட் அவர் திமுகவில் சேருவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது? அதிமுகவுக்குள்ள ஓபிஎஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுல இபிஎஸ் தெளிவாக இருந்தார். வந்தா தோத்து போகும். தோத்து போன பிறகு அதிமுக இரட்டை தலைமையில் மீண்டும் ஓபிஎஸ்ன்னு ஒரு கோஷ்டி ஆரம்பிச்சிருவாங்க. அது எடப்பாடிக்கு மீண்டும் சிக்கல். ஸோ கட்சியை முழுமையாக பிடிக்கிறது தான் எடப்பாடிக்கு நோக்கம். அதனால தான் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக -1, சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை சீமான சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிடுவாரோ, 18 ப்ரொஜெக்ட் பண்ணி 26 ஆகி இவரை 3ஆவது தள்ளிடுவாங்கிறோ இதில் அவர் உள்ளே வந்துட்டார். இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ்ஸை ஒற்றை தலைமைன்னு நீக்கிறது காரணம் என்ன? கேபி முனுசாமி ஐயா சொல்லுங்கள். பாரதியாருக்கு பாரரத்னம், பெரியாருக்கு பாரரத்னம் வாங்கிட்டீங்களா நண்பரே? பெரியாருக்கு பாரரத்னான்னு சொல்லி பறையர் சமநிதியும், செங்குந்தர் சமநிதியும், உடையார் சமநிதியும், அகமுடையார் சமநிதியும் சூறையாட முடியாது. வாங்கிட்டீங்களா? என்ன சொன்னார்? பாஜகவுக்கு ஆளு ஓபிஎஸ் இருக்கனால இரட்டை தலைமையில் முடிவெடுக்க முடியல, ஒற்றை தலைமைனா முடிவெடுக்க இதாக இருக்குன்னு சொன்னார். ஆனால் அவர் இன்னைக்கு பாஜக கூட சேர்ந்து ஓபிஎஸ்ஸை வெளியே தள்ளிட்டார். 6 சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னு சொல்லி 12 சீட்டு அண்ணாமலை கேட்கும்போது கூட்டணி உடஞ்சிது. இப்போ 2வது இடத்த உறுதி பண்ணதுக்கு பாஜக கூட கூட்டணிக்கு வந்துட்டார். ஸோ அவருக்கு நோக்கம் இப்போ ஜெயிக்கிறது நோக்கம் கிடையாது, 2வது இடத்த உறுதி பண்ணிட்டா போதும். எது சார் பிரேக்கிங் பாயிண்ட்? ஓபிஎஸ் திமுகவில் சேருவதற்கு பிரேக்கிங் பாயிண்ட் எது? நோ இன் அதிமுக எந்த வகையிலையும். ஓகே. ஸோ வேற ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்று திராவிட இயக்கத்துக்கு காரணமா அல்லது மோடியை பார்ப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பையுமே பாஜக ஏற்படுத்தி கொடுக்கல, அது ஒரு காரணமா? கண்டிப்பா அறிக்கை விட்ட பிறகும் பார்க்க முடியாதது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் அதுக்கு பிறகும் அவர் அமித்ஷா பார்த்துட்டு வந்தார். எஸ். என்ன அப்படி இருக்கும் போது கடைசி வர ஏடிஎம்கே ஆப்ஷனை, தான் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஆப்ஷனை, முதல்வராக இருந்த ஆப்ஷனை அவர் அவைல் பண்ண பார்த்துருக்காரு. எடப்பாடி உள்ள வந்தா நாளைக்கு தன்னை தூக்கி போட்டுட்டு போயிடுவாரு சசிகலா. இவரு எடப்பாடி தலைமையை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்ன பிறகு எதுக்கு சார் எடப்பாடி ஓபிஎஸ் பார்த்து இதாகணும்? தோத்து போகும். தோத்த பிறகு தலைவரை மாத்தின ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஓகே. எடப்பாடி தலைமைன்னா தோல்விதான், மாத்துங்க தலைவர்னு ஆரம்பிச்சிருவாங்கல்ல. கட்சியை பிடிச்சிட்டோம், கட்சியை தெளிவாக பிடிச்சி வச்சுட்டு கொண்டு போயிட்டே இருப்போம். 2வது இடத்த அன்புமணியை சேர்த்துக்கிட்டு பாஜகவை 2 போலரைசேஷிங் பார்ட்டிஸை
சேர்த்துட்டு போலரைஸ் பண்ணி ரெண்டாவது இடத்த தக்க வச்சுக்கிடுவோம். இவ்வளவுதான் இதுதான் எடப்பாடிக்கு நோக்கம். வன்னியர் ஒரு போலரைசேஷன் பார்ட்டி, பாஜக இந்துன்னு போலரைஸ் பண்ணக்கூடிய பார்ட்டி, சாஃப்ட் இந்துத்துவா போலரைசேஷன் பார்ட்டி. இந்த ரெண்டு கட்சி தமிழ்நாட்டில் ஹிந்து போலரைசேஷன் ஆவதற்கான சாத்தியமே இல்லையே சார். போலரைசேஷன் வின்னிங்காக இல்லை, இதை எதிர்த்து கிறிஸ்டின் முஸ்லீமை கன்சாலிடேட் பண்ணி திமுக ஜெயிக்குது இல்லை. ஓகே, கவுண்டர் போலரைசேஷனில் திமுக ஜெயிக்குது. கவுண்டர் போலரைசேஷன் இருந்ததுன்னா கருத்து கணிப்பு வேற, போலரைசேஷன் பாயிண்ட் வேற. விளவங்கோட்டில் யார் ரெண்டாவது வருவா? பிஜேபி தானே வரும். தனி பிஜேபி வந்துட்டு இல்லை, அதிமுக பிஜேபின்னு அவங்க ரெண்டாவது வருவாங்க. முதல்ல காங்கிரஸ் வரும், அல்லது கம்யூனிஸ்ட் கொடுத்தாங்கன்னா விளவங்கோட்டை இப்போ கம்யூனிஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. ஓகே, கம்யூனிஸ்ட் கொடுத்தா கம்யூனிஸ்ட் வரும். எப்படினாலும் முதல் இடம் கவுண்டர் போலரைசேஷனில் கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ திமுக கூட்டணி, ரெண்டாவது இடம் பாஜக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி. ஸோ பாஜகவுக்கு செல்வாக்குள்ள இடத்துலலாம் ரெண்டாவது இடத்தை தக்க வச்சுக்கலாம். பாமகவுக்கு செல்வாக்குள்ள இடத்துல கொஞ்சம் ஜெயிக்கவும் செய்யலாம். விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், வெள்ளாளக்கவுண்டரும் வன்னியக்கவுண்டரும் சேர்ந்திருக்கக்கூடிய இடத்துல ஜெயிக்கலாம். எடப்பாடியில் அன்புமணியும் இருந்ததுன்னா ஒரு 76,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி உறுதி. எவ்வளோ வாக்கு? 76,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி உறுதி. சரி, குறைஞ்சபட்சம் 40-50 வெற்றி உறுதி. ஓகே, ஸோ அவருக்கு ரெண்டாவது இடம் சேஃபு. அதுக்கு தான் அவர் அரசியல் பண்ணுறாரு. பன்னீர்செல்வத்தை உள்ளே விட்டுக்கிட்டு தோத்துடுச்சுன்னு சொல்லி இவரை கமித்தி போட்டுட்டாங்கன்னா 2026க்கு பிறகு பன்னீர்செல்வத்துக்கு அப்படி அந்த ஸ்டேச்சர் இருக்கா சார்? தலைமைக்கான ஸ்டேச்சர் இருக்கா சார்? எடப்பாடி அதில் சான்ஸ் இருக்க விரும்பல. ஸ்டேச்சர் உள்ளவங்க தான் அரசியலில் மாறி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. எனிபடி அதர் தான் எடப்பாடி பழனிசாமின்னு வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் எல்லாருமே இனிமேல் இவரை வச்சா தொடர் தோல்விதான்னு வச்சிங்கன்னா அந்த இடத்துக்குள்ள ஸ்டேச்சருங்கிறது சீனியாரிட்டி அடிப்படையில் ஓபிஎஸ் தான் அந்த ஸ்டேச்சர் வரும். ஸோ அப்படி ஸ்டேச்சர் உள்ளவரை வரவேற்கக்கூடாது. ஒரு காலத்தில் தன்னோட மேலாக இருந்த சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸையோ உள்ளே விடக்கூடாது. திரவனை கூட ஃபஸ்ட்டில் என்டிஏலேருந்து வெளியேறிக்கிட்டு திரும்ப பாஜக என்டி அந்த ரூட்டில் தானே தினகரன் நிற்கிறாரு. அதுவும் தினகரனுக்கு என்ன கிடைக்க போகுது, எவ்வளோ கிடைக்க போகுது, அவமானமா, அசிங்கமா, குறைஞ்ச சீட்டா என்னங்கிறது சஸ்பென்ஸ்ல எல்லாம் இருக்குது. ஓகே சார், பாஜகவை நம்பி அரசியல் பண்ண ஓபிஎஸ் பாஜகவும் ஏன் சார் கைவிட்டுருச்சு? எடப்பாடிக்கு ஒரு 20% ஓட்டு இருக்கு, அதன் காரணமாக ஓபிஎஸ் நமக்கு தேவையில்லைன்னு பாஜக எடப்பாடியை கைவிட்டு விட்டதா? கண்டிப்பா எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய 20% ஓட்டும் இன்னும் சில காரணங்களுக்காகவும் கைவிட்டு விட்டு. என்ன சார் காரணம்? அது நீங்க தான் உடச்சு சொல்லணும். அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி பல கணக்குகள் இருக்கலாம், நீங்க அதை உடச்சு சொல்லணும். உடச்சு சொல்லிடுறேன். எங்கள் ஐயா சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன், ஹிண்டு ராம், சந்தாலியா எல்லாரும் சசிகலா அம்மையாருக்கு பூச்செண்டு கொடுக்கும்போது தமிழ் மண்ணில் கவர்னர் வரமாட்டார், பதவியேற்புலா நடக்காதுன்னு யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். அதே தினத்தந்தி தொலைக்காட்சியில் சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எறியும்போது அதை கொண்டு அணைக்கணும்னு சத்திரியன் குருமூர்த்தி சொல்லும்போது மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாதுன்னு யார் சொன்னா? நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போ இப்போ கூட பத்மாவதி மில்லு அதிலெல்லாம் போயிட்டுருக்குது. இப்போ இந்த இடம் தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் நேர்வழி நின்று ஓர்வழி சென்றால் நாளை நம்ம இதுன்னு யார் பதிவு போட்டா? ஓபிஎஸ். விளைவு செக்யூரிட்டி எடுக்கப்பட்டது. இந்த மாதிரி சில விஷயங்கள் அது ராகுல் காந்திக்கு ஆதரவாளர்கள் சசிகலா அம்மையார், நடராஜன் ஐயா, இவங்களுக்கு ஆதரவாக முலாயம் சிங் யாதவெல்லாம் ஒன்று சேர்த்ததுல நடராஜனுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஸோ அதன் காரணமாக சசிகலா குடும்பத்தை பாஜக நம்ப முடியலையா? கண்டிப்பாக நம்ப முடியல. கன்ஷிராமையும் முலாயம் சிங் யாதவும் சேர்த்து யூபியில் பாஜகவை தோக்கடிச்சதே அரசியல் சாணிக்கிற ஐயா நடராஜன் தான். அவருக்கு பெரிய உயரத்தை நம்ம என்னைக்கும் குறைச்சி மதிப்பிட மாட்டோம். ஸோ அவங்க ராகுல் காந்தி ஆதரவாளர்கள், மோடிக்கு எதிரானவங்க. அந்த கட்டத்துக்குள்ளே ராகுலை வச்சு மோடிக்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண பார்த்தாங்க. அப்போவே மோடி குறி வச்சுட்டாரு. மோடியால் குறி வைக்கப்பட்ட அவங்கக்கிட்டேயே ரிசைன் பண்ணி கொடுத்துட்டாரு முதலமைச்சர். இதை இப்படி பல விஷயங்கள், இது நடந்த கதை. ஓகே, ஏன்னா இதில் எனக்கு இன்னும் மைக்ரோ டீடைல்ஸ் தெரியும், இன்னும் சில சென்டிமெண்டல் ரீசன்ஸ் எனக்கு தெரியும். நான் உடச்சு கேட்க எல்லாத்தையுமே நம்ம உடைக்காண்டான்னு நான் நினைக்கிறேன். செஞ்ச மிகப்பெரிய தவறு தர்ம யுத்தமா சார்? அங்கே போய் உட்காந்ததா, சமாதியில் போய் உட்காந்து முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணதா அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறா? ராஜினாமா பண்ணது சசிகலா தரப்புக்காக பண்ணது. ஆமா, அது மோடிக்கு பிடிக்கலையா? தர்மயுத்தம் பண்ணது மோடிக்கு பிடிச்சது. அது சசிகலாவோட அரசியல் களத்தில் சசிகலாவை அப்புறப்படுத்துறதுக்கு இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் சேர்த்து ரெட்டலையை கொடுத்தது தான் அதில் நடந்த விஷயம். ஓகே சார். சார் அது மட்டும் இல்லாமல் பாஜக ஏன் சார் ஓபிஎஸ் கை விடணும்? என்ன ரீசன் சார்? 20% ஓட்டு இபிஎஸ் கிட்ட இருக்கு, அதன் காரணமாக ஓபிஎஸ் நமக்கு தேவையில்லைங்கிற முடிவுக்கு பாஜக வந்துட்டாங்களா? 20% ஓட்டு முக்கியங்கிற முடிவு எடுத்தாங்க, அதில் தப்பு இல்லை. ஓகே, நமக்கு அதிர்ச்சி தான். அண்ணாமலை நீக்கினதே நமக்கு அதிர்ச்சி தான், நீக்கக்கூடாதுன்னு சொன்னோம். பட் அவங்களுக்கு 20% ஓட்டு எடப்பாடி பழனிசாமி கிடைக்குதுன்னா அது எடப்பாடி தலைமை கிடைச்சது தான். ரெட்டலை கிடைச்சதுன்னா அந்த ரெட்டையில திருநெல்வேலியிலையும் கன்னியாகுமரியிலையும் சீமானி கீழே போயிருக்கு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழர் உலகங்கோட்டில் ரெட்டலை கீழே தள்ளிட்டு, கன்னியாகுமரியில் ரெட்டலை கீழே தள்ளிட்டு,
புதுச்சேரியில் கீழே தள்ளிட்டு தென் மாவட்டங்களில் 7 தொகுதியில் நின்ன எடப்பாடி பழனிசாமியை 10 தொகுதியில் நின்று 30,000 ஓட்டு கீழ் அதிகம் சீமான் பெற்றுட்டாரு. ஓகே. அப்போ அந்த ரெட்டலைக்குள்ள ஓட்டுங்கிற இது முழுமையாக பொருந்தாது. அப்போ சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல யாருக்குள்ள ஓட்டு? எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்குள்ள ஓட்டு தானே. அப்போ அவருக்கு 20 விழுக்காடு ஓட்டு இருக்குது. அவரும் 29ல் கரெக்டாக நின்னாருன்னா சில தொகுதிகளில் எம்பி சீட்டு கன்வெர்ட் ஆகும். ஸோ 29 மையமாக வச்சு அவரை சேர்ப்போங்கிறதான் டெல்லியோட. ஸோ 29 நமக்கு எம்பி வரணுங்கிறதுக்காக தான் ஸோ இந்த எலெக்ஷனை வந்து பாஜக வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களா சார் தமிழ்நாட்டில்? தேசிய கட்சிகள் பார்லிமெண்ட்டை மையமாக வச்சு தான் தங்கள் காய்களை நடத்துவாங்க. அதனால தான் சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எறியும் போது சத்திரன் குருமூர்த்தி சொல்லும்போது சசிகலா வர முடியாதுங்கிற இதை நாம் சொன்னோம்னா, மோடிஜி என்ன ஓட்டம் என்னென்னா, எங்கள் பண்டாரி, ஜெய்ஸ்வால், அலுவாலியா அந்த டீம்லேருந்து எங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, எங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபி இப்போ எங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, மோடிஜி வந்து காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாருங்க தகவல் வந்தனால தான் ஓங்கி நம்ம குருமூர்த்தியை மீறி அந்த கருத்தை சொன்னோம். ஸோ நேஷனல் பார்ட்டி பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து தங்களுடைய பிரைம் மினிஸ்டர் பதவி, எம்பி மக்களவைத் தேர்தலில் தான் முக்கியம் கொடுப்பாங்க. இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, அது இயல்பான ஒன்று, வழக்கமான ஒன்று. சார் அதே போல் ஓபிஎஸ் அவர்கள் திமுக சேர்ந்ததுக்கு என்ன காரணம்? பின்னணியில் என்ன நடந்துச்சு? அவருக்கு அதுதான் நல்ல ஆப்ஷன். ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, ட்ரஸ்ட்வொர்த்தி லீடர், திராவிட இயக்கத்திலே பெரிய தலைவர் ஆயிட்டார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார், முத்தமிழறிஞர் கலைஞர் இவங்களோட தொடர் வெற்றியில் திராவிட இயக்கத்தின் ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டார். இங்கே திராவிடத்துக்கு எதிராக அண்டர் கரண்டில் பல தமிழ் தேசியம்ங்கிறதுல எதிர்ப்பு இதெல்லாம் வருது. ஸோ திராவிடத்தை பலப்படுத்துறதுன்னா ஸ்டாலினை பலப்படுத்துறது தான். ஏற்கனவே பலமாக இருக்கக்கூடிய ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற சூழ்நிலை இருக்கும்போது வின்வின்ங்கிற சுச்சுவேஷனில் ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு என்ன சார் லாபம்? ஓபிஎஸ்ஆல் திமுகவுக்கு வந்து தென் மாவட்டங்களில் முக்குலத்தோர் வாக்கில் ஒரு பெரிய லாபம் இருக்குது. அதையும் தாண்டி ஒற்றை தலைமை ஆனதில் 13 விழுக்காடு வாக்கை எடப்பாடி இழந்திருக்காரு. அந்த 13 விழுக்காடு வாக்காளர்களும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு வாக்காளர் இல்லை, ஆனால் எடப்பாடிக்கு எதிரான வாக்காளர்கள். அதில் ஒரு பகுதியை ஸ்டாலின் எடுக்க முடியும்னு கருதுறாரு. குறிப்பாக 2014 மோடி தலைமைக்கு விழுந்த வாக்கில் 6 விழுக்காடு கலைஞர் கருணாநிதி தலைமைக்கு விழுந்தது. அப்போ ஸ்டாலின் 25 விழுக்காடு வாக்கில் தான், திமுக 27 விழுக்காடு தான் இருந்தாங்க. இப்போ இருக்கிறதே 47 இருக்கிறாங்க. அதில் அந்த 18லையும் கொஞ்சம் வந்துன்னா எங்கேயோ போயிடும் ஸ்டாலினுக்கு ரேட்டிங்கும் வெற்றி வீதமும் பெரிய அளவில் போயிடும். அப்போ தான் மிகப்பெரிய வெற்றியை பெறணுங்கிறதுக்காக அபண்டன் காஸ்டனில் கூடுதலாட்டு தேமுதிக, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் சேர்த்து ஸ்டாலின் வியூகம் அமைக்கிறார். ஓபிஎஸ் உள்ள வந்ததுனால ஆன்டி முக்குலத்தோர் ஓட்டு வந்து போரலைஸ் ஆகாதா? ஆன்டி முக்குலத்தோர் ஓட்டுங்கிறதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. ஓகே. ஆன்டி முக்குலத்தோர் ஓட்டை ஆன்டி வன்னியர் ஓட்டு இருக்கும்போது ஆன்டி முக்குலத்தோர் ஓட்டு இருக்காதா? ஆன்டி முக்குலத்தோர் ஓட்டு, முக்குலத்தோர் 3 ஜாதி. ஆமா. அது வல்லம்பர், மணியக்காரெல்லாம் சேர்த்தா இதாகுது. ஒரு முக்குலத்தோருங்கிற ஒரு காம்பினேஷன்ல தான் இருக்கிறாங்க. அதுல வன்னியர் ஒரே ஜாதி, நாடார் ஒரே ஜாதிங்கும் போது எதிர்ப்பு இருக்கு. நாடாருக்கு கடுமையான எதிர்ப்பு உண்டு. அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் கலைஞர் 69 ஓப்பனாட்டே ஒரு முதலமைச்சராக இருந்தவரே சொன்னார். ஓகே. ஸோ அது ஆன்டி நாடார் ஓட்ஸை வந்து கிடைக்கும்னு அது எதிர்பார்த்தாரு. சார்காசம் கூட ஒரு வகையில் என்ன சொன்னார்னா, நம்ம கூட இருந்தவன் டெல்லியில் போய் பிரைம் மினிஸ்டரை கமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய உயரத்தில் வந்துட்டாங்கிறனால ஒரு சோஷியல் போலரைசேஷன் நெகட்டிவாக காமராஜுக்கு 67 இருந்துங்கிறத ஐயா சுதந்திர போராட்ட தியாகி சீனிவாச ஐயங்கார் நாட்டுக்காக தியாகம் செய்து எவ்வித பலனும் வரையாத ஒரு பெரிய தியாக குடும்பம். அதில் உள்ள வந்த ஐயா சீனிவாச ஐயங்கார் சொல்லியிருக்காருன்னா சில அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. அதில் நாடார் இருக்க இடத்துல ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால நாடாருக்கு எதிர்ப்பான ஒரு இது இருக்குது. எம்சி பாலாண்ணன் சொல்லுவாப்புல, அதிமுக அவைத் தலைவராக இருந்தவர், ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர். அவர் சொல்லுவார், நேசமணிக்கு எதிராக மத்தியாசுக்கு விழுந்த ஓட்டு, காமராஜுக்கு எதிராக மத்தியாசுக்கு விழுந்த ஓட்டு, காமராஜுக்கு எதிராக எனக்கு விழுந்த ஓட்டும் பார். அதாவது அந்த ஓட்டு தனக்கு விழுந்த ஓட்டாட்டே சொல்ல மாட்டார், ஒரு நெகட்டிவ் ஓட்டாக தனக்கு விழுந்துங்கிறத பாலாண்ணன் சொல்லுவார். அதே மாதிரி நாடார்களுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் உண்டு. வன்னியர்கள் வந்து 30-35 விழுக்காடு இருக்கிறதுனாலையும் 90 தொகுதிகளில் மிக அடர்த்தியாக பெரும்பான்மையாக இருக்கனாலையும் வன்னியர்களுக்கு நெகட்டிவ் ஓட்டு உண்டு. முக்குலத்தோருக்கு நெகட்டிவ் ஓட்டுங்கிறது அவங்க 3 ஜாதிங்கும் போது வந்து அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் வந்து டைல்யூட் ஆகுது. இல்லைன்னு சொல்ல வரல, இருக்குது. அப்படி பொலிட்டிக்கலி பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, நிறைய ரெப்ரசன்டேஷன் இருக்கிறாங்க. அது மற்ற ஜாதிகளுக்கு ஒரு எதிர்ப்பு உணர்வு இருக்குது, பேசுகிறாங்க. திமுகவில் கூட உங்களோட ரெப்ரசன்டேஷனை அதிக இடங்கள் இருக்கு. வர ஓட்டை மீறி அதிக ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்கிற கருத்தை மக்கள் மத்தியில் இருக்குன்னு பிகே சொல்லியிருக்கிறாரு. நான் கூட
சபரீஷன் சொல்லும்போது சார் நாங்கள் எவ்வளவோ பணம் கொடுத்து சொன்ன விஷயத்தை சிம்பிளாக சொல்லிட்டு போறீங்கன்னு சபரீஷன் என்கிட்ட சொன்னார். ஓகே. ஆனால் களத்துக்குள்ளே வந்து முக்குலத்தோர் எதிர்ப்புங்கிறது ரொம்ப ஒரு நெக்லிஜிபிள் தான் இருக்குது. நாடார் எதிர்ப்பு நல்லா இருக்குது. ஓகே. இப்போ நாடார் எதிர்ப்பும் இந்த நாடார் கிறிஸ்டின் நாடார் இந்து முன்னணி சோனியா முன்னணின்னு பிரிஞ்ச பிறகு அதுவும் டைல்யூட் ஆயிருக்கு. சரி. பட் வன்னியர் எதிர்ப்புங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. முக்குலத்தோருக்கு வந்து எதிர்ப்பு குரல்கள் இருக்கே தவிர ஓட்டிங் பேட்டர்னில் இல்லை. இப்போ தஞ்சாவூரில் முக்குலத்தோர் எதிர்ப்புங்கிறதா கல்லர் வர்சஸ் அகமுடையார் தான். ஓகே. அப்போ சில இடங்கள்ல கல்லர் இல்ல, அங்க கல்லர் வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் ஓபிசிஸ் போக வாய்ப்பு இல்லையா? இல்ல 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 ஓகே. இல்ல இல்ல நீங்க இல்ல, ஏன்னா நீங்க தஞ்சாவூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி கல்லர்களை தான் வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. சோ அங்க வந்து ஆன்டி கல்லர்ஸ் போலரைஸ் ஆகாதான்னு கேக்குறேன். ஆன்டி கல்லரை முன்னெடுத்துட்டு போனது அகமுடையார்கள் தான். அது ஜெயலலிதாவோட அதிகார பாய்ச்சல்ல ரங்கசாமி போன்ற கல்லர்களே தஞ்சாவூர்ல வந்த போது அதுவும் டைல்யூட் ஆகி போச்சு. முன்னாடி வருஷத்து நாடார் ஜெயித்தாரு, எல்லா ஜாதியும் போட்டு தான் ஜெயித்தாப்புல. அப்புறம் நடராஜன் ஜெயித்தாரு, நீலமேகம் யாதவர் ஜெயிச்சாரு, நீலமலை யாதவ் ஜெயித்திருக்காரு. நீலமலை யாதவ் நம்ம நண்பர் தான், அவர் ஜெயித்திருக்காரு. இதயத்துல்லா உபயத்துல்லா ஜெயித்தாரு. ஸோ பொதுவாக வந்து நான் முக்குலத்தோர் தான் தஞ்சாவூர் ஜெயிப்பாங்கன்னு சொல்லும்போது அந்த இதுக்கு கல்லர்களுக்கு எதிராக அந்த அரசியலை பண்றதே ஆகமுடியாருங்கிற சூழ்நிலையில ஜெயலலிதா அம்மையார் கல்லரை விட்டு அதை டிஃப்யூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஓகே. ஸோ முக்குலத்தோருக்கு உள்ள ஓட்டிங் பேட்டர்ல களத்தில் உள்ள எதிர்ப்பு வந்து முக்குலத்தோருக்கு குறவு தான். இன்னைக்கு கப்சாயம் பாண்டியனுக்கு ஒரு பாளையங்கோட்டையில் எதிர்ப்பு வந்ததுன்னா அது எல்லா சமூகங்கள் மத்தியிலையும் அவர் தரப்புல ஒரு அராஜகம் பண்ணாங்கும் போது வெற்றி பெறும்போதே ஒரு எதிர்ப்பு இருந்து, முதுகுலத்தூர்ல ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு எதிர்ப்பு உண்டுனாலும் கூட வசுமன் தேவரையா அனைத்து ஜாதிகளின் ஆதரவுல தான் 3 முறையும் வெற்றி பெற்றாரு. ஸோ தேவருக்கான எதிர்ப்புங்கிறது வந்து 3 ஜாதிங்கிறதுனால அது மினிமம். எந்த ஒரு ஜாதியும் 30-35% ஒரு இடத்துல ஹோமோஜினியஸ் என்டிட்டியா இருந்தா யூபி யாதவ், பீகார் யாதவ், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாடாரு, வன்னியர் மாதிரி எதிர்ப்பு வரும். அதுவே ஹெட்ரோஜினியஸா இருந்தா அந்த அவ்வளவு எதிர்ப்பு வராது. ஸோ முக்குலத்தோட அரசியல் பிரிவு தொடர்பாட்டு எதிர்ப்பு பிரச்சாரங்கள் இருந்தாலும் ஓட்டிங் பேட்டர்ன்ல பெருசா இல்லைங்கிறதா என் கருத்து. ஓகே சார். 29ல வந்து மேலும் அது ஓபிஎஸ்க்கு வர வாய்ப்பு இல்லை. ஓகே சார். குறிப்பாக ஓபிஎஸ் அதே வேளையில நாங்க 96ல கூட நடந்த கதை 30 வருஷம் விழுந்த கதை என்றாலும் சொல்லிடுறேன். அது மறக்கப்பட வேண்டிய கதை தான். நாம தான் முகம் காட்டி அடித்தோம். ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார வியாபாரிகள் ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்னு ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக நாம தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சரத்குமார் பிரச்சாரத்துக்கு வந்தார். ஸோ அந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதா அரசுக்கு எதிரான ஒரு நெகட்டிவ் இது வந்து ஓவரால் இருந்தது. முக்குலத்தோருக்கு எதிரான ஒரு இதுன்னா நாங்குநேரியில் அந்த இடத்துல ஜெயித்ததே முக்குலத்தோர் தான். அப்போ நீங்கள் அந்த இடம் வந்து ஒரு சசிகலா தரப்புக்கு எதிரான ஒரு எதிர்ப்பா 96ல அப்புறம் 98ல எமர்ஜ் ஆனாங்க. நான் அதையே சொல்லி அவங்கள நான் குறை சொல்ல விரும்பல. 2001 ஜெயித்தாங்க. எல்லாமே ஜெயலலிதா அந்த எதிர்ப்பை காம்பன்சேட் பண்ணதுக்கு யார் எதுக்காங்களோ அவங்கள சேர சோழப்பாட்டின்னு குளோரிஃபைனாலும் சரி பண்ணதுனாலும் சரி, அது எம்பிகள் கொடுத்தாலும் சரி, அதை ஜெயலலிதா டெவலப் பண்ணிட்டு போனாங்க. கிரவுண்டில் முக்குலத்தோருக்கு வந்து அசிய கம்யூனிட்டி பெரிய எதிர்ப்பு இல்லைங்கிறதா என் கருத்து. யார் வந்து உங்ககிட்ட வந்து பொலிட்டிக்கல் அட்வைஸ் கேட்டாலும் உங்களுடைய சித்தாந்தத்தை தாண்டி அவர்கள் நலனுக்காக சில நீங்க அட்வைஸ்லாம் நீங்க கொடுப்பீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஓபிஎஸ் உங்கள்கிட்ட எதுவும் பேசினாரா, கேட்டாரா இதை பத்தி? இல்லை, ஓபிஎஸ் வந்து அவர் பலரோட கருத்துக்களையும் கேட்டார். ஓகே. அவர் நல்ல அப்சர்வர், எல்லார் கருத்துக்களையும் கேட்டுக்கிட்டு அவருக்கு எது நல்லதுங்கிற அந்த முடிவை எடுத்தார். நீங்க ஓபிஎஸ்க்கு என்ன சொன்னீங்க? நாம ஓபிஎஸ் கிட்ட சொன்னது வந்து திமுக ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மாறின சூழ்நிலையில் வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் தான் நம்ம சொன்னோம். ஏன்னா பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸ் மாறிட்டுங்கிற கருத்தை நம்ம அவர்கிட்ட சொன்னோம். அவர் அதிமுக சென்டிமெண்ட்ல தான் இருந்தார். ரெட்டல சென்டிமெண்ட், நல்ல கட்சி, நம்ம கட்சி, அம்மா கட்சி, பண்ணிடக்கூடாது. அந்த இடத்துல அதுல உயரத்துல இருந்தவர் இல்லையா, 3 முறை முதல்வராக இருந்திருக்காரு. டைனாமிக்ஸ் மாறிட்டுங்கிறதெல்லாம் வந்து நான் ஒருத்தன் தான் வந்து ஓபிஎஸ்க்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே சொல்றேன். ஓகே. இங்க சேலம் தருமபுரியில ரெட்டல எடுத்த ஓட்டு வந்து, விழுப்புரம் சமூகத்தில் எடுத்த ஓட்டு வந்து, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தேனியில் எடுக்கலன்னு சொல்லும்போது அந்த அரசியல் தன்மைகள் மாறிட்டுங்கிறத நான் சொல்றேன். அதே தன்மைகள் மாறிட்டுன்னு எல்லாத்திட்டும் சொல்லக்கூடிய அந்த உண்மை நிலையை ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்டே நான் சொன்னேன். நீங்க சொன்னதை எப்படி வந்து ரிசீவ் பண்ணாரு? திமுகவுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது, அதிமுகல தான் இருக்கணும் அந்த சென்டிமெண்ட்ல இருந்த நபர் அங்க திமுகவுக்கு போவதற்கான காரணம் என்ன சார்? அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி கையில போயிட்ட. ஓகே. அது எடப்பாடி பழனிசாமிக்கு ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆயிட்ட. ஓகே. அப்புறம் அது அதிமுகன்னு என்ன சொல்லக்கன்னு இருக்கு. எம்ஜிஆர் கையில இருந்த ரெட்டலை வேற, ஜெயலலிதா கையில இருந்த ரெட்டலை வேற, எடப்பாடி பழனிசாமி ஐயா கையில இருந்த ரெட்டலை வேறன்னு ஆயிப்போச்சு இல்ல. அப்போ அவரு ஓபிஎஸ் பொறுத்தளவில் இனிமேல் எடப்பாடி பழனிசாமியோட டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அரசியலே வேண்டான்னு ஒதுங்கினாலும் அது எடப்பாடிக்கு லாபம். அப்போ எதிரி அடிக்கணும்னா எதிரியை யார் அடிச்சு வின்னரா இருக்கிறாரோ வின்னரை மேலும் பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின்ட்ட போறதான் சரியான வீகம். என்ன சார் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஓபிஎஸ்க்கு திமுக? அது அவங்களுக்குள்ள தான் தெரியும். பட் ஸ்டாலின் ஏ ட்ரஸ்ட்வர்த்தி லீடர், கொடுத்த வார்த்தையை காப்பாற்றக்கூடியவர். ஓகே. அந்த இமேஜ் ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் இருக்கு. ஓபிஎஸ் ஆல திமுகவுக்கு என்ன சார் லாபம்?
முக்குலத்தோர் வாக்குகளை கொண்டு வர முடியும். அதிமுகவின் தன்மை மாறி போச்சு, இது கிராப்பர்ஸோட பார்ட்டி ஆகிப்போச்சுங்கிறத வெளிக்கொண்டு வர முடியும். வட தமிழகத்தில் பரையர் சமூகங்கள் மத்தியில் ஓபிஎஸ்க்கு பெரிய சிம்பதி உண்டு. எப்படி சார் சொல்றீங்க? கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக உண்டு. நான் காலையில் ஒரு ஜிம்முக்கு போவேன், அதில் உள்ள ஜிம் இன்ஸ்ட்ரக்டரை வந்து பரையர் சமூகத்தை சேர்ந்த சகோதரர். அவர் வந்து ஓபிஎஸ் எப்படியாவது நல்லா இருந்தால் போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டார். முதல்ல ஓபிஎஸ் கையில் அதிமுக வரணும்னு ஆசைப்பட்டார், அப்புறம் அதிமுகவில் ஓபிஎஸ் வரணும்னு ஆசைப்பட்டார். எது எப்படியோ ஐயா வந்து ஏதாவது நல்ல பொசிஷனுக்கு வந்தால் போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டார். காலையில் கூட அவரை பார்த்தேன், பரையர் சமூகத்தை சேர்ந்த சகோதரர். ஸோ அவங்களுக்கு அந்த ஓபிஎஸ் சிம்பத்தி இருக்கா? இருக்கு. பரையர்ல யாதவர்களுக்கு இருக்கு, எல்லா சமூகங்களும் மத்தியிலும் இருக்கு. அது ஓட்டு ஆதரவுன்னு சொல்ல சார், நான் ஓட்டு ஆதரவுன்னு சொல்ல வரல, சிம்பத்தி இருக்கு, குட்டியில் இருக்கு. இல்ல சார், நான் முக்குலத்தோர்ஸுக்கும் ஓபிஎஸ் மேல ஒரு சிம்பத்தி இருக்கான்னு கேட்கிறேன். அதைத்தான் நாங்க சசிகலா நடராஜன் அவங்கள பார்த்தது மாதிரி ஓபிஎஸ் பார்க்கலன்னு நம்ம சொன்னோமே. ஓபிஎஸ் ரிசைன் பண்ணாம இருந்தா மக்கள் தலைவர்னு சொன்னோமே. ஜல்லிக்கட்டு இதுல பார்த்தோம், அந்த புயல் இதில் வந்து நின்னதை பார்த்தா நம்ம அன்னைக்கு பாராட்டினோம். அன்னைக்கு ஓபிஎஸ் கூட நமக்கு அறிமுகம் கூட கிடையாது. ரிசைன் பண்ணாமல் இருக்குதா போதும், அவர் தான் முதல்வருங்கிறத நம்ம பேசணுமே. அதே நம்ம தானே ஏற்கனவே மீண்டும் மீண்டும் அதை சொல்லாண்டா. எல்லாமே சகோதரர்கள், கடந்த விஷயம் நடந்த விளையாடி இருக்கட்டுங்கிறதுக்காக நம்ம அதை மீண்டும் அதை கிளறாண்டாம். அந்த அளவுக்கு நடராஜன் ஐயா போட்டு நம்ம எந்த அளவுக்கு ஒரு கல்லால் அடித்தா 2 கல்லால் அடிங்கன்னு கருத்தியல் அவங்களுக்கு எதிராக எவ்வளோ பண்ணணும். 6 முறை டெல்லிக்கு போனோம். இது சுரேஷ் பிரபுவை பார்த்தோம், ஜவடேக்கரை பார்த்தோம், அருண்ஜேட்லியை பார்த்தோம். இன்னும் சொல்ல போனால் அருண்ஜேட்லியை பார்த்து நடராஜன் ரொம்ப டேஞ்சரஸ் பாஜகவுங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது தம்பித்துறை வந்தார். வந்ததுமே அருண்ஜேட்லி கேட்டார், நீங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டர்னா எப்போ வேணாலும் வாங்க, சசிகலா ஆள்னா வராதிங்கன்னாப்பில். அப்போ தான் நாங்கள் சசிகலா சிஎம் ஆனால் பாஜகவுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது இந்திய அளவில்ங்கிறத அருண்ஜேட்லியில் விளக்கிட்டு இருந்தோம். அது வேற. இவர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு தன்மையான ஒரு மனிதராக தானே ஓகே சார். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க சார் 29க்காக தான் ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. 21ல் 1% ஓட்டு பாஜகவுக்கு முக்கியம். இருந்தாலும் ஓபிஎஸ் ஏன் சார் வந்து கைவிட்டாங்க பாஜக? அவங்கள நம்பினார், பாஜக நம்பி அரசியல் பண்ணாரு, குருமூர்த்தி நம்பி அரசியல் பண்ணாரு, அவங்களே இப்போ வந்து தட்டி விட்டாங்களே, இதுக்கு என்ன காரணம்? 20 விழுக்காடு ஓட்டு எடப்பாடி பழனிசாமிட்டு இருக்கதாங்க காரணம். அது அவருக்கு ஓட்டு தலைமைக்கான ஒன்றியே அமித்ஷா வந்து டிடிவி தான் எனக்கு ஒரு 15 சீட்டு கொடுங்கன்னு சொன்னாரு. ஸோ அப்படி இருந்த அமித்ஷா இப்போ வந்து அது நான் தானப்பா குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி மத கொண்டு அணைக்கணும்னு சொல்லும்போது நான் தானப்பா சொன்னேன். மோடிஜி இன்க்ளீஸ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாது நான் தானே சொன்னேன். எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியும்னு எதிர்பார்க்காத தாமரை. நடந்த விஷயங்களாட்டே இருக்கட்டு, ஏன் திரும்ப அதை போட்டு கிளறிட்டு இருக்கணும்? ஓகே சார். சார் இப்போவும் களம் வந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இருக்கா? கண்டிப்பாக ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலின் எவ்வளோ சார் வருவார்? 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே தெளிவாக வருவார். என்ன சார் களம், எப்படி சார் சொல்கிறீங்க? பார்லிமெண்ட்டுக்கு விழுந்தது ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த வாக்கு தான். ராகுலுக்கு விழுந்த ஓட்டு இல்லையா? அது 2019 விழுந்தது ராகுல் பிரதமர் விழுந்த ஓட்டு. ஓகே. 2024 ஸ்டாலினை முன்னிறுத்தி விழுந்த ஓட்டு. நான் பார்லிமெண்ட் தொகுதி வாரியாக எனக்கு அதோட த்ரெட் பேராக எனக்கு அதை விலைக்கு சொல்ல முடியும். ஓகே. ஜோதிமணிக்கு 12 விழுக்காடு அவுட்டு, கார்த்திக் சிதம்பரத்துக்கு 10 அவுட்டு, இவர் மாணிக்கம் தாகூருக்கு 7 அவுட்டு, திருநெல்வேலியில் 5 அவுட்டு. இப்படி 2019ஓட இந்த அளவுக்கு காங்கிரஸ் தொகுதிகளிலே வாக்கு வீதம் குறைஞ்சிருக்கு. அதே வேளை நவாஸ்கனிக்கு 3 விழுக்காடு அதிகம், சசிகாந்த் செந்திலுக்கு அதிகம், இவர் விஜய் வசந்துக்கு அதிகம். இந்த 3 பேருக்கும் தான் அதிகம். ஸோ அதையும் தாண்டி தாரகை கத்பட் இடைத்தேர்தலில் நின்ன காங்கிரஸ் அசம்பிளி கேண்டிடேட்டுக்கு பார்லிமெண்ட் கேண்டிடேட் விஜய் வசந்தோட அதிகம். அப்போ அது ஸ்டாலினுக்கு இலவச பஸ் பயணம், மகளிர் உரிமை தொகை, இதுக்காக வந்த ஓட்டாக தான் அதை பார்க்க முடியும். ஆனால் 2019 அப்படி அல்ல. 53% வாக்கு எடுத்தாங்க, விழுக்காடு வாக்கு எடுக்கும்போது இடைத்தேர்தல்களில் உள்ள ஸ்டாலினுக்கு ஆவரேஜ் வந்து ஒரு 48 இந்த ரேஞ்சுக்கு தான் வந்திருக்கும். கண்டிப்பாக 5-6 விழுக்காடு குறைவு. ஓகே. ஆனால் இங்கே வந்து ஒரே இடைத்தேர்தல் அதிகம். அப்போ இது ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த வாக்காக தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே. சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு தான் சொன்னாங்க. கடும் எதிர்ப்பு என்ன விமர்சனம் பண்ணக்கூடிய இந்த நபர்கள் எல்லாம், நம்ம நண்பர்கள் சகோதரர்கள்லாம் கடும் எதிர்ப்பு நீ சொன்னியா இல்லையா? அவன் மனசாட்சியை தொட்டு பாருப்பா. நான் சொன்னேன் சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு. டிஎம்கே எதிராக தானே பண்ணீங்க. இப்போ அந்த கடும் எதிர்ப்பு இல்லையா சார்? நான் 48 விழுக்காடு தான் வரும்னு சொன்னேன். ஓகே. நான் 48 விழுக்காடு தான் வரும்னு சொன்னேன். அது 48க்கு 47.3 வந்தது. அப்போ கடும் எதிர்ப்புங்கிறதெல்லாம் இல்லைன்னு தானே அர்த்தம். சார் இப்போ அந்த கடும் எதிர்ப்பு இருக்கா சார்? எங்க இருந்து வந்து 2 வருஷத்துல, அன்னைக்கு 3 வருஷத்துல இல்லாத கடும் எதிர்ப்பு 2 வருஷத்துல எப்படி வந்தது? எந்த ஒரு கட்சி இருந்தாலும் அதுக்கான ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஒன்று இருக்கும்ல சார். ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து தமிழ்நாட்டில் மேக்சிமம்
6% தான். காமராஜுக்கு தான் 1967 இருந்தது. இந்திய எதிர்ப்பு, துப்பாக்கிச்சூடு, உணவு பற்றாக்குறை, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுடப்பட்டது, எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தது. காமராஜ் இங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் 2 பிரைம் மினிஸ்டர், அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய உயரத்தில் வந்தது. தீக்காவிலிருந்து வந்த அந்த ஆட்கள் எல்லாம் காமராஜரை ஜாதி அடிப்படையில் ஒரு தேசிய எண்ணம் கொண்ட ஒருத்தரை காமராஜ் நாடார்னு தீக்காவில் வந்த நாத்திங்க ராமசாமி, MKT சுப்பிரமணியம் போன்றவங்கெல்லாம் பேசினதுனால உள்ள பின் விளைவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 6 விழுக்காடு காமராஜருக்கு பாதிச்சுது, காங்கிரஸுக்கு பாதிச்சுது. இதை தாண்டி ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுங்கிறது தமிழ்நாடு அளவுக்குள்ள ஒரு கட்சிக்கு இல்லவே இல்லை. மேக்சிமம் வந்தது இந்த 6 விழுக்காடு தான். அப்படி ஒரு நிலைமையாக ஸ்டாலின்ட்ட இருக்குது. ஸ்டாலினுக்கு ப்ரோ இன்கம்பன்சி மாதிரிலாம் இருக்குது. ஓகே, 48 க்ளீன் ஸ்வீப் ஆச்சு சார். அதை நோக்கி தான் போகுது. 2வது வரக்கூடிய கட்சிக்கும் ஸ்டாலினுக்குள்ள வித்தியாசம் 2 இலக்கத்துக்கு மேலே இருக்கும். டபுள் டிஜிட். எடப்பாடி தான் 2வது, டபுள் டிஜிட் வித்தியாசம் இருக்கும். சார் 71ல் திமுக ஜெயித்த இடங்களை விட அதிகமான இடங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு, அந்த மாதிரி ஒன் சைடடா போக வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இல்லை. அந்த 71ல் நாடார் ஏரியா மட்டும்தான் அது கரெக்டாக கலைஞர் ப்ளே பண்ணார். ஓகே, நாடாளுமன்ற தேர்தலில் ப்ளே பண்ணார். அன்னைக்கு காமராஜுக்கு எதிராக அவருக்கு நாயுடு, தேவர் இந்த ஓட்டுகள்லாம் கொஞ்சம் கிடைச்சிது. அது அன்னைக்குள்ள பொலிட்டிஷியன். காமராஜ் இறந்த பிறகு நடராஜன் அந்த அரசியலை குதர்க்கமாக பண்ணது தானையா நடராஜனுக்கு வேணா வந்தது. ஓகே, அதை விடுங்க. அப்போ அன்னைக்கு அந்த ஒரு பெல்ட்டை தாண்டி இன்னைக்கு எடப்பாடிக்கு ஆதரவாக வன்னியரும் வெள்ளாள கவுண்டர்களும் சேர்ந்து இருக்க பெல்ட்டு சாதகமாக. அப்போ அன்புமணி கூட இருக்கக்கூடிய பெல்ட்டு சாதகமாக இருக்கு. ப்ளஸ் கேவிஜியும் வன்னியரும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெல்ட்டு சாதகமாக இருக்குது. அதாவது சொன்னோம் இல்லையா, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல ஜெயலலிதா எம்ஜிஆரோட பெரிய தலைவர், இண்டிவிஜுவல் ஸ்டாலினோட எடப்பாடி பெரிய தலைவர். சொன்னா இந்த 2 அதுக்கு காரணம் 10.5 பிளஸ் அவர் வெள்ளாள கவுண்டருங்கிறது. ஓகே, இந்த 2 ஏரியாவிலையும் அவருக்கு சீட்டு வரும். அதில் அவர் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை எடப்பாடி பழனிசாமி பெறுவார். இதை விஜய் அடிச்சுட்டாருனா தான் சிக்கல். விஜய் அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? விஜய் மண்குதிரைன்னு சீமான் கூட கம்பேர் பண்ணும்போது விஜய் கம்பேரிசனில் சீமான் யார் நம்ம சொல்லிக்கிட்டு சீமானுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக்ஸ், எடப்பாடிக்கு ஒரு யார்ட் ஸ்டிக்னு நம்ம பேசினா சரியா இருக்காதுல்ல. விஜய் மண்குதிரையா போறதுக்குள்ள வாய்ப்பு தான் ஜாஸ்தி. சசிகலாவையும் நீங்க மண்குதிரை தான் சொன்னீங்க. சசிகலாவையும் நீங்க மண்குதிரை தான் சொன்னீங்க. அதே வார்த்தையை நீங்க இப்ப விஜய்க்கு சொல்றீங்க. விஜய் மண்குதிரையா தான் இந்த எலெக்ஷன்ல இருப்பாரா? ஸோ சீமான் கம்பேரிசன்ல விஜயால சீமானுக்கு லாபம்னு சொல்லிக்கிட்டு, அப்போ சீமான் கூட கம்பேர் மட்டும் மண்குதிரையா இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடியோட கம்பேர் பண்ணும்போது மட்டும் எப்படி ஓட குதிரை ஆயிடுவார். ஸோ அந்த இடத்துக்குள்ள விஜய் எடப்பாடியை பலகீனப்படுத்தணும்னு செங்கோட்டையன் விரும்புகிறாரு, பண்ருட்டி ராமச்சந்திரன் விரும்புகிறாரு, அந்த அதிமுக ரிபல்ஸ் எல்லாம் விரும்புகிறாங்க. விஜய்க்கும் ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. எவ்வளோ சார் வாங்குவார் அவர்? மண்குதிரைங்கிற என்னோட கான்செப்ட்ல இருந்து எனக்கு மாற்றம் இல்லை. இல்லை, அதில் மாற்றம் இல்லை. விஜய் எவ்வளோ வாங்குவார்? சரி, நீங்கள் 25 விழுக்காடு அட்டவணை பிரிவு மக்கள் இருக்காங்க. ஆமாம். பறையர், தேவேந்திரகுல வேளாளர், அருந்ததியர் இருக்காங்க. இதில் அருந்ததியர் பிரியாரிட்டி ரிசர்வேஷனால் பெரிய பாதிப்புகள்னு பாஜக அலுவலகத்திலே தேவேந்திரகுல வேளாளர்கள்லாம் குறை சொல்கிறாங்க. ஆனால் சப்கேட்டகரைசேஷனை மோடி ஆதரிச்சிட்டாரு. சப்கேட்டகரைசேஷனுக்கு எதிராக கலைஞருக்கு அதிகாரம் இல்லைன்னு ஜெயலலிதா அம்மான்னாங்க. அதை எடப்பாடி வெள்ளாள கவுண்டர் ப்ளஸ் அருந்ததியர்னு ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஐயா எடப்பாடி பழனிசாமி அதை ஆதரிச்சிட்டாரு. ஸ்டாலின் கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்காரு. சீமான் எதிராக பெரியார் மண்ணா பெரியாரா மண்ணா, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், திராவிடமா தமிழ் தேசியமில் 100 விழுக்காடு அருந்ததியர் மக்களும் நியர்லி 100 விழுக்காடு நாயுடு சமூக மக்களும் ஸ்டாலினுக்கு ஈரோடு கிழக்கில் போட்டிருக்காங்க. இவிக்கு சிலங்கோனுக்கு 80 விழுக்காடு தான் போட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு கன்சால்டேட் பண்ணி ஒரு இது பண்ணும்போது இதற்கு எதிராக சீமான் பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடு, தமிழ் ஜாதிகளுக்கு அநீதின்னு பிரியாரிட்டி ரெசர்வேஷனுக்கு எதிராக கடுமையாக ஒரு யுத்தத்தை தொடங்கியிருக்காரு. தேர்தல் களத்தை சீமான் இதை வச்சு தான் பண்ணுவார். இது நிறைய அரசியல் விமர்சகர்களுக்கு இன்னைக்கு தெரியாது. களத்துக்குள்ளே வரும்போது தான் இது தெரிய வரும். அப்போ இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? அப்போ ஒரு நிலைப்பாடு இல்லாதவருக்கு எப்படி ஓட்டு வரும்? நீங்கள் ஆமான்னு சொல்லணும் அல்லது இல்லைன்னு சொல்லணும். ரெண்டும் இல்லாமல் சினிமா பார்த்துட்டு ஓட்டு போடுவான்னா 100 விழுக்காடு ஸ்டாலின் ஓட்டு போடக்கூடிய அருந்ததியர் மக்கள் விழிப்புணர்வு இல்லாத சமூக மக்களா, அல்லது வடதமிழகத்தில் வெற்றி வீரராக இருக்கக்கூடிய பறையர் சமூக மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லையா? அவங்க எவ்வளவோ தரித்து திரண்டிருக்காங்க. தேவேந்திரகுல மேலாளர் மக்கள் இரும்புரை குணசேகரம் பின்னாடி திரண்டிருக்காங்க, ஜான் பாண்டியன் பின்னாடி திரண்டிருக்காங்க. எவ்வளவோ திரண்டு சாதனைப்படுத்தி இந்த மக்களுக்கெல்லாம் வாக்களிக்க தெரியாதா? இவங்க இஷ்யூவை அட்ரஸ் பண்ணாமல் படத்தில் மட்டும் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை அகற்றுன்னு சொல்லிட்டா, இன்னும் சொல்லப்போனால் நான் தான் திருமலை ஷூட்டிங்கில் சகோதரர் ஜோசப் விஜய் இருக்கும்போது கவிதாலயா படம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது சார், எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியலன்னாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்குது, பெரிய வெற்றி கிடைச்சா மேலே வரலாம். சினிமா ஆடியன்ஸ் தேட்டர் ஆடியன்ஸ் 40% அட்டவணை பிரிவு சகோதரர்கள் தான். பறையர், தேவேந்திரகுல வேளாளர், அருந்ததியர் நம்முடைய சகோதரர்கள் தான். அப்போ நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே அம்பேத்கரை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அவங்க இஷ்யூவை முன்னெடுக்கிறது உங்களுக்கு சினிமா ஆடியன்ஸ் கூடுன்னு நான் சொன்னேன். பட் நீங்கள் அரசியலுக்கு தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளின்னு சொல்லிக்கிட்டு சீமான்
மேல்பாதிமங்கலம் திரௌதி அம்மன் கோயிலுக்கு தடை மீறி போவேன்னு ஒரு ஒரு ஓபிசி கட்சி, ஒரு முன்னாள் மந்திரி இவங்களையும் மீறி பாமக மீறி நான் போவேன்னு சொல்லும்போது நீங்கள் பேசாமல் இருந்துக்கிட்டு அந்த ஓட்டு வரும்னு நினச்சா அது எப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்தபடியாக விக்கிரவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷனை உடைக்காமல் மீண்டும் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது எப்படி தாக்கு பிடிப்பீங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ விஜய்க்கு எதிராக நான் வைக்கக்கூடிய இது அவர் பிளாப் ஆவார், நான் ஸ்டார்டராக இருப்பாருங்கிறதுக்கு காரண காரியங்கள் இருக்குது. அது சீமான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம்னா ஓகே, அது எடப்பாடியை மட்டும் அவர் எப்படி பலகீனப்படுத்திடுவாரு? ஓகே, பட் அதுக்கு முயற்சி பண்றாரு, அது பண்ணணும்னு செங்கோட்டையன் நினைக்கிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுக்கு கையில் எடுக்கிறாங்க, அது பன்னூர் ராமச்சந்திரன் அதுக்கு தூபம் போட்டுட்டு இருக்கிறாரு. சார் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். திமுக காங்கிரஸ்குள்ள இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல சார், அது கூட்டணி பிரச்சனை, சீட்டு பிரச்சனைங்கிறத நான் அப்படி பார்க்கல. ஸோ ஸ்டாலின் ஜெயிச்சிருவாரு, நீங்கள் தான் 48% இருக்காங்க, ஒரு க்ளீன் ஸ்வீப்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஸ்டாலின் ஜெயிச்சார் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு மோடிக்கு எதிரான ஒரு தலைவர்களை ஸ்டாலின் ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவார். சாமினாலும் எழுதிட்டாங்க, இந்தியா கூட்டணி தலைமைக்கு வந்து ஸ்டாலின் தான் வரணும்னு எழுதுறாங்க. கார்த்திக் சிதம்பரமே அப்படிப்பட்ட விஷயத்த வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து ஸ்டாலின் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு குறைச்சல் கொடுக்குறாங்க சார். பாஜக எதிர்ப்பு அது ராகுலா தான் இருக்கணும், மோடி எதிர்ப்புல ராகுல் தான் முன்னாடி இருக்கணும், வேற யாரும் வந்துடக்கூடாது, ஸ்டாலின் வந்துடக்கூடாது, மம்தா வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காஷியஸ்தை தான் வந்து காங்கிரஸ் இப்படி பண்றாங்களோ சார்? எந்த கட்சிக்கும் அந்த காஷியஸ்னஸ் இருக்கத்தான் செய்யும். என்னோட பார்வையில் அதை நான் எப்படி பார்க்குறோம்னா, 2019 ராகுல பிரதமராக சொன்ன ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தன்னையே முன்னிறுத்தி தான் இது பண்ணார். பிரதமராக முன்னிறுத்தலை, தன் தலைமைங்கிற முன்னிறுத்தினார். இப்போ மீண்டும் அவர் பலம் வரும்போது 29 என்ன முடிவெடுப்பாரோங்கிற ஒரு சந்தேகம் ராகுல் காந்தி கிட்ட இருக்கலாம். ஏன்னா நாங்கள் எவ்வளோ அலர்ட்டாக இருந்து ஸ்டாலினால ராகுலுக்கு 40 வருதே 40 வருதுன்னு நாமளும் மோடியும் வந்து என்னையா தமிழ்நாடு இப்படி போதேன்னு ஒரே எண்ண ஓட்டத்தில் நம்மளும் மோடிஜியும் வருத்தப்பட்டு இருக்கும்போது அவங்க இதை ஏதாவது பண்ணி எடுத்து அவங்க மாற்றிடுவாங்களோ, அது மாறிடுமோன்னு ராகுலும் அலர்ட்டாக இருக்கிறதுல வியப்பு இல்லையே. அரசியலில் அவரும் இருக்கிறாரு, அவரை சார்ந்தவங்களும் அவரோட பாதுகாப்புக்கு நன்மைக்கான அரசியலை செய்யத்தானே செய்வாங்க. நாங்கள் ஒன்றுமில்லாதவருக்கு 4 விழுக்காடு கொண்டவருக்கு 40 சீட்டுங்க வருதேங்கிற அதுவே மோடிஜியோட வருத்தமாட்டும் கவலையாட்டும் இருக்கும்போது வந்து அதை விட்டுறக்கூடாதுங்கிற எண்ணமும் காங்கிரஸ் தரப்புக்கு இருக்கத்தானே செய்யும். ஓகே சார். சார் அதாவது திமுகவுக்கும் 2வது இடத்து வர கட்சிக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரட்டை இலக்கத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறீங்க. எவ்வளோ சார் வர வாய்ப்பு இருக்குது அப்ராக்சிமேட்டாக? நான் வந்து இந்த நம்பர் தான் வரும்னு சொல்ல, எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய கணிப்பு? 2வது கட்சிக்கு வன்னியர்களும் வெள்ளாள கொண்டர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் சீட் கன்வர்ஷன் இருக்கும், மற்ற இடங்களில் சீட் கன்வர்ஷன் இருக்காது. லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சோ அதே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? லாஸ்ட் டைமோட மோசம் போகும். லாஸ்ட் டைமில் வந்து நான் வன்னியர் நான் வெள்ளாள கவுண்டர்களோட வாக்கு வந்து ரெட்டலையில் ஒரு இலையாட்டு ஓபிஎஸ் இருந்ததுனால கொங்கு மண்டலத்தில் இருந்தது. கொங்கு மண்டலத்தில் ஓபிஎஸ்ஸை வந்து முக்குலத்தாராக பார்க்க மாட்டாங்க. ஒரு நான் வன்னியர் ஒரே ஜாதிக்காக 100% கட்சி இல்லை, கவுண்டருக்கு 50%, ஒரு நான் கவுண்டருக்கு 50%, அது முக்குலத்தோர் நான் கவுண்டர் மறவர் அந்த மாதிரி பார்த்தாங்க. இப்போ அவர் போனதும் ஈரோடு கிழக்கிலே அந்த அடி விழுந்துட்டு, அவர் இல்லாத ஈரோடு கிழக்கில் இளங்கோவன் இருக்கும்போது ரெட்டலைக்கு வந்து அருந்ததியர் பூத்து, பறையர் பூத்து, நாயுடு பூத்து, செங்குந்தர் பூத்தில் 10 விழுக்காடு ஓட்டு தான் இந்த சமூக வாக்குகளே கிடச்சிது. விளையாட கவுண்டர் வாக்குகள் வந்து 65 விழுக்காடு கிடச்சிது. அப்போ தான் நான் சொன்னேன் இந்த 24 விழுக்காடு வருவாங்கன்னு சொன்னேன். 25 வந்தாங்க. இந்த எலெக்ஷன் முக்குலத்தோர் ஏரியாவிலே நாடார் ஏரியாவில் வந்தால் ரெட்டால டெபாசிட் போயிடும்னு அந்த இடைத்தேர்தல் காலகட்டத்திலே நான் சொன்னேன். அதில் இன்னொரு இதையும் என்னோட தம்பி சீமானை பற்றி சொல்லி ஆகணும். 1 விழுக்காடு இருந்தவர் தன்னோட ஈர்ப்பு சக்தியால் 6.3 விழுக்காடுக்கு உயர்ந்தார். ஒரு காசு கொடுக்காம உயர்ந்தார். 30 விழுக்காடு வர வேண்டிய எடப்பாடி அண்ணாமலை ஓட வாக்குகள் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாமல் செங்கோட்டையன் தலைமையில் 2000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு கொடுத்த பிறகும் திண்டுக்கல் டெல்லி அதிரும் பண்ணார் செங்கோட்டையன். சும்மா அவருக்கு இப்போ அதே மாதிரி தான் டயலாக் அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த சிச்சுவேஷனில் 5 விழுக்காடு ஓட்டு எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனால கீழே குறைஞ்சது. அதனால மீண்டும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாதுன்னு சீமானுக்கு பயந்து தான் 2024 பிறகு வந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பாய்காட் பண்ணார். சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நிற்காது. களம்ங்கிறது ஈரோடு கிழக்கு களம் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் இருந்தது. ஸ்டாலின் பெரிய உயரம், களத்தில் நின்ன ஸ்டாலினுக்கு மேற்கில் விக்கிரவாண்டியில் களத்தில் நின்ன ஸ்டாலினுக்கு மேற்கில் 50 விழுக்காடு, ஈரோடு கிழக்கில் நின்ன ஸ்டாலினுக்கு வாய்ப்பு இருக்குது. விக்கிரவாண்டியில் களத்தில் நின்ன ஸ்டாலினுக்கு 63 எடுத்தார், 50 விழுக்காடுக்கு வாய்ப்பு இருக்குது. 73 எடுத்தார், 50 விழுக்காடுக்கு வாய்ப்பு இருக்குது. களத்தில் என்ன சீமானுக்கு 2 பகுதியிலையும் உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த ஏட்டு சுரக்கா இந்த கதைகளை விட்டுக்கிட்டு களத்துக்குள்ளே சீமான் தான் நின்னாருங்க. நான் வந்து யதார்த்த உண்மையை சொல்கிறேன். மேலும் சீமான் மிக கடுமையான வார்த்தையில்
களத்துக்குள்ள நின்னதை வந்து பேசியிருந்தார். களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு எடப்பாடியை, என்டிஏயை, விஜய, காங்கிரஸ் நிற்காம உதயசூரியன் கொடுத்துட்டு ஓடின காங்கிரஸ்காரங்க மாணிக் தாகூரை, பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாத்தையுமே அடிச்சாருன்னா மீண்டும் அந்த களத்துக்குள்ள சீமானும் ஒரு போலரைசேஷன் பாயிண்டை கொண்டு வருவார். 2019, 21, 24 எடப்பாடியை பலகீனப்படுத்தின சீமான், ஈரோடு கிழக்கில் எடப்பாடியை பலகீனப்படுத்தின சீமான் மீண்டும் பலகீனப்படுத்திடுவாருன்னு எடப்பாடி சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுரும், அந்த பலகீனத்தை மறைச்சிடலான்னு ஓடின நிலைமையில களத்துக்குள்ள 4வது முறையும் சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார். நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே சீமான் தட்டி தூக்குவார். 18 விழுக்காடு என்டிஏ வாக்கில் சீமான் எடப்பாடிக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் கணிசமான பகுதியை எடுப்பாருன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் இந்த கூட்டணி முன்னாடியே வச்சாங்களா? அந்த 2வது இடம் தாக்கு பிடிக்க தான் எடப்பாடி முதல்ல வந்து 18 விழுக்காடு என்டிஏ கூட கூட்டணி வச்சார். அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு அதில் அச்சீவ் பண்ணிட்டாரு. ஓகே, அதில் அது பண்ணலைன்னா அண்ணாமலை சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா இவர் 3வது போயிருப்பார் எடப்பாடி பழனிசாமி. ஓகே சார், பார்க்கலாம் சார். தமிழ்நாடு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி ரவீந்திரன் சார்.